வணக்கம். காரைமுரசு செய்திகள். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் தனியார் ஆலை நில மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. பல கோடி மதிப்புள்ள அரசு புறம்போக்கு, பொதுப்பணித்துறை வாய்க்கால், தனியார் சொத்து அபகரிப்பு தெரிந்தும் அந்த இடத்தில் ரசாயன ஆலைக்கு அதிகாரிகள் அனுமதி தந்து கோடிகளை குவித்த முறைகேடும் மத்திய அரசின் சிபிஐக்கு புகாராக சென்றிருப்பது ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு பெரிய பின்னடைவை உருவாக்கியிருக்கிறது. இது குறித்து கடந்த 40 வருடங்களாக புதுச்சேரி அரசியல் அனுபவமிக்க அரசியல் புள்ளி ஒருவர் கூறுகையில், புதுச்சேரியில் காங்கிரஸ் முதல்வராக ஃபருக்குமார் காயர், பாராளுமன்ற உறுப்பினராக சண்முகம் இருந்தபோது காரைக்கால் மாவட்டம் வாஞ்சூரில் பிரபல இந்திய தொழிலதிபர் அம்பானியின் உறவினரான கோத்தாரி குரூப்புக்கு சொந்தமான பெட்ரோ கார்பன் தொழிற்சாலை அனுமதி வழங்கப்பட்டது. பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி அன்றைய காங்கிரஸ் அரசு இந்த ஆலைக்கு அனுமதி தந்தது. இந்த ஆலையை கோத்தாரி ரசாயன ஆலை என்று குறிப்பிடாமல் தந்திரமாக கோத்தாரி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் என நடத்தி வந்தனர். மத்தியில் அம்பானி குழுமம் கோத்தாரி குழுமத்துக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்தபோது இந்த ஆலையின் உண்மை முகம் புலப்பட்டது. பயங்கர ரசாயன கழிவை ஆலை ஓரமாக இருக்கிற பிராவடைய நாட்டில் ஆலை நிர்வாகம் திறந்துவிட்டது. கழிமுக பகுதியில் ஒட்டுமொத்த ஆற்று தண்ணீரும் நிறமாறி மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் வெகுண்ட விவசாயிகள் இந்த ஆலைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். தொடர்ந்து ஆலை கழிவுகள் நேரடியாக குழாய்கள் மூலம் கடலுக்கு திறந்து விடப்பட்டது. இது குறித்து ஈரம் சுற்றுச்சூழல் அமைப்பு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்திடம் நேரடியாக புகார் செய்தது. கழிவு வெளியேறும் காட்சிகள், கழிவு மாதிரிகளை டெல்லியின் பிரபல புலனாய்வு இதழ் யூடி இண்டிபெண்டன்ட் எம்பிக்கள் மூலமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. தொடர்ந்து இதே ஆலை குறித்து டெல்லி பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் வீடியோ படங்களை வெளியிட்டு சுற்றுச்சூழல் புகாரினை எழுப்பினர். இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியது. கோத்தாரி நிறுவனம் ஆலை அமைக்கும் போது வாஞ்சூர் விவசாயிகள் 3 சொந்தமான 17 ஏக்கர் நிலத்தையும் சேர்த்து அபகரித்தனர். அபகரிக்கப்பட்ட நிலத்தில் நகரமைப்பு குழுமத்தின் உரிமம் பெற்று சட்டவிரோத கட்டுமான பணிகளை மேற்கொண்டனர். ஆனால் நில உரிமையாளர்களுக்கு சல்லி பைசா கூட பணம் போகவில்லை. அப்போதைய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆலைக்கு ஆதரவாகவே செயல்பட்டனர். கோத்தாரி ஆலையை கெம்ப்ளாஸ் நிறுவனம் வாங்கிய பின்பும் நில உரிமையாளர்களுக்கு பணம் போகாததால் ஆலை அமைந்திருந்த நிலத்தின் உரிமை ஆலை பெயரிலேயே இல்லாமல் உரிமையாளர் பெயரிலேயே இன்று வரை நீடிக்கிறது. அபகரிப்பு செய்யப்பட்ட நில உரிமையாளர் குடும்பத்திற்கு பணம் தராமல் கிரயத்தையும் முடிக்காமல் கோத்தாரி நிறுவனம் ஆலையை கெம்ப்ளாஸ் சான்மார் நிறுவனத்துக்கு விட்டுவிட இந்த ஆலை நிர்வாகமும் ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கு பரிகாரம் தேடாமல் ஆலையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலங்கள், உரிமத்தின் பெயர் போன்றவை இன்னும் கோத்தாரி நிறுவனத்தின் பெயரிலேயே நீடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பெரிய மோசடி என்றால் மத்திய மாநில சட்டங்களை புறந்தள்ளி முறைகேடாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஆலையை இன்னும் நடத்தி கொண்டிருப்பது மெகா மோசடி என பொதுமக்கள் குறிப்பிடுகின்றனர். சின்ன குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டால் ஒரு நிறுவனத்துக்கு மீடியாவுடன் கூட்டமாக சென்று ஷூட்டிங் நடத்துகிற அரசு அதிகாரிகள் பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட இந்த ஆலையை இழுத்து மூடாமல் இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மெகா மோசடி என்று விமர்சிக்கின்றனர் வாஞ்சூர் கிராமவாசிகள். காரைமுரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து.